ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம அர்ப்பணிக்கிற நேரம், ஆண்டவரை நோக்கி பார்க்கிறதான ஒரு அருமையான வாய்ப்பை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே முழு மனதோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு நாம் ஆண்டவருடைய சமூகத்துல நம்மை அர்ப்பணித்து நாம் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். அவரை சங்கி பலமுள்ள கோட்டையுமா ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்ந்திடுவோம். அவரை சங்கீதமானவர் துதிகளை பாடியில் வாசம் செய்யும் துகங்கள் ஒன்றும் தேவனவரே. துதிகளை பாடியில் வாசம் செய்யும் துகங்கள் ஒன்றும் தேவனவரே. வேண்டிடும் பக்தர்களின் குறைகள் நீக்கும் வேண்டிடும் பக்தர்களின் குறைகள் நீக்கும் திக்கற்ற பிள்ளைகளின் ஜீவனவரே. திக்கற்ற பிள்ளைகளின் ஜீவனவரே. இரண்டு மூன்று பேருந்த காலத்தினால் இருக்கையும் பொருளை தரப்பட்டும் இரண்டு மூன்று பேருந்த காலத்தினால் இருக்கையும் பொருளை தரப்பட்டும் இந்த அருமையான ஆண்டவரே, எதிர்காலங்களிலே உம்முடைய பாதத்தில் வந்து உம்மை நாங்கள் நோக்கி பார்க்கவும், உம்மை நாங்கள் அழைக்கவும், உம்முடைய நீச்சு வழிகளையும் எங்களை அர்ப்பணித்து நடக்க நீர் எங்களுக்கு உதவி புரிய வேண்டுமாய் சொல்லிக்கிறோம். ஆவியானவர் பொறுப்பெடுத்து நடத்துவீராக. ஆசீர்வதிய சுவாமி. வரங்களை வந்தவர்களை ஆண்டவரை கொண்டு சேர்க்க உம்மை நோக்கி பார்க்கக்கூடியான நல்ல இருதயத்தை எங்களுக்கு தாரும். உம்முடைய பாடுகளை தியானிக்க வேண்டிய நாங்கள் ஆண்டவரே, உம்முடைய கிருபைகளை நினைத்து பார்க்க வேண்டிய நாங்கள் ஆண்டவரே, நீர் எங்களுக்காக செய்த அத்துணை ஆண்டவரை ஆசீர்வாதங்களை அத்தனை கிருபைகளுக்கும் அத்தனை தயவுக்கும் ஆண்டவரே நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்ல நாங்கள் ஆண்டவரே உடைய பாதங்களை வருவது நல்லது என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். ஆகவே வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். அடியனை மறைத்து நீங்க பேசுங்க ஆண்டவரே. உடைய சத்தம் கேட்கப்படட்டும்.
உங்களுடைய வார்த்தை வெளிப்படட்டும். எங்களை ஆயத்தப்படுத்துங்க, தகுதிப்படுத்துங்க. இந்த பகுதி மக்களுக்காக, இந்த பகுதியில் இருக்கிற அத்துணை ஆண்டவரை விளைவுகளுக்காக, குடும்பங்களுக்காக ஆண்டவரை நாங்கள் செபிக்கிறோம். ஆசீர்வதியும். ஒருவேளை இனத்தோடு, ஒருவேளை சுகவீனத்தோடு, போராட்டங்களோடு ஆண்டவரை இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற மக்களுக்கு நீர் ஆண்டவரை விடுதலை கொடுக்கும்படியா உண்மை விடத்தை நாங்கள் நன்றாகிறோம். ஆவியானவர் பொறுப்பெடுத்து நடத்துவதாக இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. கிறிஸ்துவுக்குள் அன்பான தெய்வ ஜனமே, உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிதான வல்லமையான பெரிதான நாமத்தினால நாங்கள் வாழ்த்துகிறோம். தேவன் உங்கள் யாவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. இந்த அருமையான மாத வேளையில இந்த லெந்து காலத்தினுடைய 2வது வெள்ளிக்கிழமை உங்களை சந்திப்பதில் எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஆண்டவரிடத்துல கொண்டாடுகிறோம், உங்களுக்காக செபிக்கிறோம். நிச்சயமாக ஆண்டவர் உங்களுடைய பிரயாசங்களை நினைத்து உங்களுக்கு வேண்டிய எல்லா கிருபைகளையும் ஆசீர்வாதங்களையும் தந்தருவாராக. நமது மெய்ப்பனின் குரல் ஊழியர்களின் சார்பாக உடைய வாழ்த்துதல்களையும் வழக்கத்தையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அப்படியே இந்த நாளில ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்காக கர்த்தர் உங்களை முகமுகமாக சந்திக்க இந்த வாய்ப்பை கர்த்தர் கொடுத்தபடியால் முதலாவது ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லலாம். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அதே போல இந்த வாய்ப்பை கொடுத்த உங்களுடைய ஊழியர்களுக்கும் இந்த திருச்சபை மக்கள் யாவருக்கும் உடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நமக்கு இந்த நாளிலே விசேஷமாக ஒரு வார்த்தையை ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்கிறார். அதை நாம் வாசிக்க கேட்கலாம். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 36வது வசனம். உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் அவன் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினான், அவனுக்கு லாபம் என்ன என்று ஆண்டவர் கேட்கிறார். ஆண்டவர் ஒரு விசேஷமான கேள்வியை நம் முன்பாக வைக்க வாஞ்சிக்கிறார். அது என்னவென்று சொன்னால், நாம் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்துவதற்காக நாம் விரைந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் நம்மை பார்த்து, ஓடிக்கொண்டிருக்கிற நம்மை பார்த்து கேட்கிற ஒரு கேள்வி இதுதான்: உன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் உனக்கு லாபம் என்ன? எதற்காக நாம் ஓடுகிறோம்? எதற்காக சம்பாதிக்கிறோம்? எதற்காக நமக்கு குடும்பங்கள்? எதற்காக நமக்கு வீடு? எதற்காக நமக்கு வேலை? எதற்காக நமக்கு பிள்ளைகள் என்று ஒவ்வொரு காரியங்களையும், படிப்பு, எல்லாவற்றையும் நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். எல்லாத்துக்கும் எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நன்றாக வாழ்வதற்கு. கரெக்டா? அப்படிதானே? நல்ல வாழணும் இல்லைங்களா? அதுக்காக தான் நம்ம பிரயாசப்படுறோம். பிரயாசப்படுறது நல்லது, அதுக்காக தான் பிரயாசங்கள். ஆனால் அந்த பிரயாசங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் என்றால், அவரை இணைத்து கொண்டு அவரோடு இணைந்து வாழ்கிற வாழ்வு. அதான் ரொம்ப முக்கியம். இப்ப கொஞ்சம் முன்னாடி ஒரு மெசேஜ் வந்தது. என்ன மெசேஜ்னா, ஒரு சின்ன மகள், அவளுக்கு ரேச்சல்னு பேர். அந்த மகனை விரியன் பாம்பு தீண்டி விட்டது, உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார், ஜெபியுங்கள் என்ற செய்தி. அதனாலதான் ஒரு மெசேஜ் அனுப்பி, பிரேயர் மெசேஜ் அனுப்பிட்டாங்க, நின்றுட்டு இருக்காங்க. அப்போ பாருங்க, ஒரு எப்படியெல்லாம் சடதியான ஆபத்துக்கள் இருக்கிறது, சடதியான போராட்டங்கள் இருக்கிறது. ஆகவேதான் ஆண்டவர் கேட்கிறார், ஜீவனை நடத்தி ஜீவனை நஷ்டப்படுத்தி நீங்கள் ஓடினால் என்ன பிரயோஜனம் என்று கேட்கிறார். இப்ப சகோதரி அழகா ஜெபம் பண்ணாங்க. அப்புறம் அதுல ஒரு இன்னொரு குறிப்பையும் சொல்லி அவர்கள் ஜெபம் பண்ணாங்க. என்ன ஜெபம் அப்படின்னு கேட்டா, வசதி இல்லை, வர்றதுக்கு வாகன வசதி இல்லை என்ற ஒரு நிலைப்பாட்டை அவங்க உள்ள கொண்டு வந்தாங்க. கரெக்ட் தான். ஆனா அது எல்லாமே எந்த அடிப்படையில இருக்கும்னு சொன்னா, பிரயாசத்தின் அடிப்படையில தான் நடக்குது. ஆண்டவரால ஆகாதது எதுவுமே கிடையாது, முடியாத காரியம்னு ஒண்ணுமே கிடையாது. எல்லாவற்றையும் நமக்கு கொடுப்பதற்கு ஒரு வல்லவராக
இன்னும் சொல்ல போனா நம்முடைய இன்றைக்கு வாகன வசதி இருக்கிறது, இன்றைக்கு ரோடு வசதி எல்லாம் இருக்கு, விளக்கெல்லாம் இருக்கு, எலக்ட்ரிக்கல் கரண்ட் கூட இருக்கு இல்லையா? ஆனா ஒரு 50-60 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த வசதி இருந்ததா? இந்த சாத்தியங்கள் இருந்ததா? இல்லை. ஆனால் அன்றைய காலத்துல மக்கள் எப்படி இருந்தார்கள் என்று சொன்னால், இந்த மாதிரி கூடுகைகள் எல்லாம் இப்படி நடக்கவே நடக்காது. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்களுடைய பிரயாசங்கள் தான் இன்னைக்கு நாம ஆசீர்வாதமாக இருப்பது. நம்முடைய பிரயாசங்கள் இல்லை, நிச்சயமா கிடையாது. இப்ப உங்க தகப்பனார், உங்க கணவர் அவர் ஊழியம் செய்த காலம் எப்படிப்பட்ட காலம்? அவர் ஊழியம் செய்யும் போது எப்படி இருந்திருக்கும் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அப்போ அன்றைக்கு இருந்த நிலைமை, ஆனால் அன்றைக்கு எப்படி இருந்தார்கள் என்று சொன்னார். அன்னைக்கு சாப்பிட வழி கிடையாது, சாப்பாடு கிடைக்காது, சாப்பாடு இல்லை, வறுமை, ஏழ்மை கிடையாது. அதான் சொல்றேன், சாப்பாடுக்கே வழி இல்லை, அப்புறம் எங்க பைக்கு? சாப்பாடே கிடையாது, சாப்பாட்டுக்கே கஷ்டம் இல்லையா? நிச்சயமா அன்றைக்கு. ஆனால் அந்த அரை வயிறு, கால் வயிறு, அந்த நிலைமையில மக்கள் எப்படி இருந்தாங்கன்னு சொன்னா ரொம்ப உற்சாகமாக. ஏன்னா அவர்தான் வழி, இப்ப யாருமே கிடையாது இல்லையா? இன்னைக்கு நிலைமை என்னன்னா, இன்னைக்கு எல்லாம் லெதர் கம்பெனில வேலை செய்யணும், கம்பெனில வேலை செய்யணும், அங்க இருக்கு, இங்க இருக்கு, வசதி இருக்கு, வாய்ப்பு இருக்கு, சாப்பாடு இருக்கு, வண்டியே இருக்கு, கார் இருக்கு, பைக் இருக்கு, எல்லாம் இருக்கு. இப்போ நம்முடைய நிலைமை என்ன? இன்னும் அப்படின்னு போயிட்டு இருக்கிறோம். அன்னைக்கு ஒன்றுமே இல்லை, யாரும் கிடையாது, நமக்கு ஒன்றும் கிடையாது. அப்போ ஒன்றை சார்ந்து இருந்தோம். என்ன சார்ந்து இருந்தோம்? ஐயோ, சர்ச்சில் போய் ஆண்டவரை ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவர் இந்த நாளையோட நிலைமையை யோசிச்சு நாம வருவோம். ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. இது ரொம்ப வருத்தமான விஷயம். இன்னும் சொல்ல போனா, போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் நான் இங்க வந்தேன், இதே ஒரு வெள்ளிக்கிழமை நான் வந்தேன். அன்னைக்கு இருந்தவர்கள் இன்னைக்கு இல்லை. அன்னைக்கு நிறைய பேர் இருந்தாங்க, ஏன்னா போட்டோ இருக்கு என்கிட்ட. அன்னைக்கு நிறைய பேர் இருந்தாங்க, இன்னைக்கு ஒண்ணும் இல்லை. அப்போ நிலைமை ரொம்ப மோசம். இதுல இன்னொரு விசேஷம் என்ன தெரியுமா? நாம இன்னொரு விஷயத்தை தப்பா புரிஞ்சுக்கிறோம். ஆண்டவர் சிலுவையில நம்முடைய பாவங்களை எல்லாம் கழுவிட்டார் நினைச்சிருக்கிறோம். புரியுதா? நாம என்ன நினைச்சிருக்கிறோம்? ஆண்டவர் எல்லாத்தையும் கழுவிட்டாரு அப்படின்னு நினைச்சிருக்கிறோம். இப்ப இந்த வசனத்தை வாசிங்க, மார்க்கு 8வது அதிகாரம் 34வது வசனத்தை வாசிங்க. ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? முதல் அதனுடைய அர்த்தம் தெரியுமா நமக்கு? அதனுடைய மீனிங் என்ன அப்படின்னாக்கா, அதுக்கு மீனிங்க பார்க்கலாம். இப்ப அதுக்கு மீனிங் வந்து 1 பேதுரு 2வது அதிகாரம் 21வது வசனம். 1 பேதுரு 2:21. இதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், ஏனெனில் அவர் மாதிரி செய்துவிட்டு போனார். அவர் என்ன பண்ணிட்டு போனாரு? மாதிரியை வைத்துவிட்டு போனார். நமக்கு முழு, அதாவது நம்முடைய பாவங்களை அவர் கழுவினார் என்பது மாற்று கருத்து இல்லை, தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. ஆண்டவர் நம்முடைய பாவங்களை கழுவினார். ஆனா அடுத்த பிரயாசம், அடுத்த அடி, அதாவது நம்மளை கொண்டு போய் முதல் படியில உட்கார வச்சிட்டார். முதல் படியில இப்ப நின்று கொண்டிருக்கிறோம். நான் இன்னும் ஏற வேண்டுமானால் அடுத்த படியை நான் பிரயாசப்பட வேண்டும், நம்முடைய பிரயாசங்கள் இருக்க வேண்டும். புரியுதுங்களா நான் சொல்றது? இப்ப இன்னொரு முக்கியமான ஒரு காரியத்தை நீங்க நினைச்சு பார்க்கணும். அதாவது சங்கீதங்களின் புஸ்தகம் 51:5.
என்ன சொல்றாரு? இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தான். இப்ப என்னோட கேள்வி என்ன தெரியுமா? அதாவது வசனம் என்ன சொல்லுது நமக்கு? கர்த்தர் தான் பந்தங்களை உருவாக்கி வைத்தார். மனிதன் ஆதியாகமம் 2வது அதிகாரம், ஆதியாகமம் 2வது அதிகாரம் 18வது வசனம். இல்ல 2:18. இப்ப நீங்க ஒரு கேள்வி என்கிட்ட கேட்கணும். இப்போ நீங்க ஒரு கேள்வி கேட்கணும். அதாவது மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை உனக்கு உண்டுவாக்குவேன் என்று சொன்னார் இல்லையா? அப்போ குடும்பத்தை உருவாக்குறது யாரு? கர்த்தர். இப்ப சங்கீதம் 51:5 என்ன சொல்லுது? அப்ப என்ன இதுக்கு கான்ட்ராக்டே இல்லையா? வித்தியாசமா இல்லையா? எப்படிங்க? கர்த்தர் தான் குடும்பத்தை கட்டியிருக்கார், குடும்ப பந்தத்தை உருவாக்கினார், குடும்பத்தை ஏற்படுத்தினவர். அவன் மனிதன் தனியா இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி ஏற்ற துணையை நான் உனக்கு உண்டாக்குவேன் என்று சொல்லி ஏற்ற துணையை உண்டாக்கி வைத்தார். அதன் மூலமாக சந்ததிகள் பெருக வேண்டும். குடும்பங்களை கட்டுகிற தேவன் ஆண்டவர். இப்ப இந்த இடத்துல இப்படிப்பட்ட ஒரு கேள்வி இருக்கிறது. அப்போ இதுல ஒரு பெரிய ரகசியம் உள்ள இருக்கிறது, மிகப்பெரிய ரகசியம் இருக்கிறது. என்ன ரகசியம் என்று சொன்னால், லூக்கா எழுதின சுவிசேஷம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 14வது வசனம். இல்ல 1வது அதிகாரம் 35வது வசனம். 1:35. உண்மையில் வரும் உன்னதமானவருடைய பலன் உண்மையில் நேரிடும். ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம். பாத்தீங்களா? இப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி பிறந்தாரு? அதுதாங்க திட்டம். அதுதான் நம்முடைய அனைவருடைய பிறப்பினுடைய அடிப்படை. அதுதான். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அதாவது இப்ப நீங்க அதை கனெக்ட் பண்ணி பார்க்கணும். எப்படி கனெக்ட் பண்ணி பார்க்கணும்னா, ஆண்டவர் குடும்பங்களை கட்டினார். என்னது? மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி குடும்பத்தை ஏற்படுத்தினார். கரெக்டா? இப்ப குடும்பத்தை ஏற்படுத்தினார். இன்னொரு வசனம் நமக்கு என்ன பதில் சொல்லுகிறது என்றால், நான் பாவத்தில் ஜெனிக்கப்பட்டேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள் என்று சங்கீதக்காரன் அங்கே தன்னுடைய பாவத்தை அறிக்கை எடுக்கிறான். அப்போ மாற்றம் இருக்கிறதா? இந்த வார்த்தைக்கும் இந்த வார்த்தைக்கு வித்தியாசம் இருக்கிறது. அப்போ அந்த வித்தியாசத்துக்கு என்ன காரணம் என்றால், முதல்ல ஆதி திட்டத்தின்படி நம்முடைய பிறப்பினுடைய ரகசியம் இப்ப இருக்கிற வழிமுறைகள் அல்ல. அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த வழியில பிறந்தார் இல்லையா? மரியாள் ஆண்டவரை எப்படி கர்ப்பம் தரித்தாள் என்று கேட்டால், அங்கே வசனம் சொல்லுகிறது, அது உன்னதமானவருடைய கிருபையின் மூலமாக, அல்லது அவருடைய பலத்தின் மூலமாக, அவருடைய நேரிடுதல் மூலமாக, அவருடைய ஆசீர்வாதத்தின் மூலமாக என்று சொல்லப்படுகிறது. இப்ப இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும், இன்னும் நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்னா எங்க வரணும்? மறுபடியும் வாங்க, ஆதியாகமம் 3வது அதிகாரத்துக்கு வரணும். 3வது அதிகாரத்துக்கு வந்தா
அதற்கு அவர், நாம் தேவனுடைய சுத்தத்தை தோட்டத்தில் கேட்டு நாம் இறைவனாய் இருப்பதினால் பயந்து ஒழித்துக் கொண்டேன் என்றார். இது எப்ப நடக்குது? புரியுதா? இப்ப அவன் நிர்வாணி என்பதை எப்ப உணர்றான்? அவனுக்கு அந்த உணர்வு என்பது எப்பொழுது வருகிறது? எப்பொழுது அந்த பழத்தை சாப்பிட்டானோ, நன்மை தீமை அறியத்தக்க பழத்தை சாப்பிடுகின்ற வரைக்கும் அவர்கள் நிர்வாணிகள் அல்ல, இல்லையா? அவர்கள் கணவன் மனைவியா தான் இருந்தாங்க. ஏவாள் கூட இருந்தால், ஆதாமும் இருந்தார்கள், ஆண்டவரோடு பேசிக் கொண்டிருந்தார்கள், உறவாடி கொண்டிருந்தார்கள். இப்பொழுது அவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஆண்டவருடைய கட்டளையை மீறி அவர் எதை செய்யக்கூடாது என்று சொன்னாரோ அதை அவர்கள் புசித்தபடினாலே இப்பொழுது அவர்கள் கண்கள் திறக்கப்படுகிறது, அவருடைய உணர்வுகள் மாறுகிறது, அவருடைய சிந்தைகள் மாறுகிறது, அவருடைய செயல்கள் மாறுகிறது, அவருடைய இந்த மெட்டபாலிசம்னு சொல்றாங்க இல்லையா, அந்த மாற்றம் ஏற்படுகிறது. அந்த மாற்றம் ஏற்பட்ட போதுதான் அவன் என்ன நினைக்கிறான்? ஐயோ, நான் நிர்வாணியா இருக்கிறேன் அப்படின்னு போய் அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிருப்பாங்க? இப்போ அவங்க ஓடி போய் மறைஞ்சு கொண்டிருப்பாங்க இல்லையா? அவங்க இலையை எடுத்து தன்னை மூடிக்கொண்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பிறகு ஆண்டவர் அவர்களுக்கு தோல் உடையை உருவாக்கி அவர்களுக்கு கொடுத்து அவர்கள் அனுப்பிவிட்டார் என்று சொல்லப்படுகிறது. இது எப்போ நடந்துச்சு என்றால் பாவம் வந்த பிறகு. இப்ப நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இந்த பாவத்தை தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையில வந்து கழுவி நம்மை சுத்திகரித்து இப்ப நம்ம கிட்ட வந்து இது பார்ப்பா, இதான் மாதிரி, நீ நான் என்ன செய்தேனோ அதை நீ இப்பொழுது செய்ய வேண்டும். நான் சொல்றது புரியுதா? அதனாலதான் அந்த மார்க் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 34வது வசனம் என்ன சொல்கிறது? தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு. கரெக்டா? நாம் ஒவ்வொருவரும் அவரவர் தன் சிலுவை எடுக்க வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய சிலுவையை சுமக்க வேண்டும். அப்ப நம்முடைய சிலுவை என்பது என்ன? அப்போ அதாவது மாற்றங்கள் வர வேண்டும். இப்ப நேற்று போல நான் இன்னைக்கு இருக்க முடியாது. ஆனா நிலைமை இப்ப என்ன தெரியுமா? நேற்றை விட இன்னைக்கு மோசம். கரெக்டா? அதான நிலைமை. இப்போ பொதுவா எப்படி இருக்கணும்? குழந்தை, ஒரு குழந்தை பிறந்த குழந்தை எப்படி இருக்குது? இப்படி இருக்கு இல்லையா? அப்புறம் ஒரு மாசம் ஆன உடனே இப்படி திரும்பிது இல்லையா? கவுண்ட் பட்டுச்சான்னு கேட்கறோம் இல்லையா? அப்புறம் 4 கால்ல நடக்குது, அப்புறம் 2 காலுக்கு மாறுது, அப்புறம் புடிச்சுக்கு நிக்குது, அப்புறம் அப்படியே புடிச்சுக்கு நடக்குது, அப்புறம் ஓடுது, அப்புறம் பேசுது. அதுதான் வளர்ச்சி. அப்போ நம்முடைய வளர்ச்சி எப்படி இருக்கணும்? நேற்றைய காட்டிலும் இன்னைக்கு மாற்றங்களுக்குள் வந்திருக்கணும். அப்ப இங்க நம்ம போட்டிருக்கோம், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். அப்ப நான் சத்தியத்தை நேற்று அறியவில்லை, அல்லது முன்பாக நான் அறியவில்லை, நேற்று சத்தியத்தை அறிந்து கொண்டேன். நான் சத்தியத்தை அறிந்து கொண்ட நான் எப்படி இருக்கணும்? சத்தியத்தை தொலைச்சிட்டு மறுபடியும் பழைய ஆதாம் ஏவாள் காலத்துக்கு போயிடுறதா? ஆதாம் ஏவாள் காலத்துக்கு போயிடுறதா? இன்னும் ஒண்ணும் சொல்ல மாட்டேன்றீங்க இல்ல. அப்போ நான் மாற்றம் வரணும். இப்ப நான் என்ன கேட்கிறேன், நான் இப்ப கொஞ்சம் முன்னாடி நான் சீக்கிரம் வந்துட்டேன் இல்லையா? இந்த பக்கத்துல நிறைய வாலிப பிள்ளைகள் உட்காந்துருந்தாங்க, பக்கத்துல பேசிக்கின்னு விளையாடிக்கின்னு நிறைய வாலிப பிள்ளைகள். அப்புறம் அவங்க போனாங்க. இப்ப ஏன் அவங்க எல்லாம் இங்க வரல? இந்த கிராமம் தானே, இந்த கிராமத்து மக்கள் இங்க இருக்கிறீங்களே, ஏன் அவங்க வரல இங்க? என்ன ஏன் கேட்க மாட்டாங்களா? இதை நம்ம சொல்ல முடியாதா? சொல்லியும் வரலையா இல்லையா? சொல்லியும் வரலையா? இப்ப எதுக்கு? இதுக்கு பதில் என்ன? இப்ப நாங்க சொன்னோங்க, அவங்க தெரிவிச்சோம், அவங்களோட உங்களுக்கு நல்ல உறவு இருக்கு ஆனா வரல அப்படின்னு இருக்கா, அல்லது நான் சொல்லவே இல்லை அப்படின்னு இருக்கா? இப்ப நான் பிரதர் பாஸ்டர் கேட்டேன், யாரெல்லாம் வருவாங்களா? வசந்த்குமார் வருவாரா தெரியல. அப்போ இது சரியான பதில் இல்லையே, இது சரியான பதில் இல்லை. வரல, வருவார். அவர் வேலை சொல்லிட்டாங்க, போன் பண்ணி சொல்லிட்டாரு, அவங்க எதுவும் வேலைன்னு சொன்னாரு, போயிட்டாரு, அது வேற விஷயம். வருவாரா? வந்தாலும் வரலாம்,
இல்லைன்னா தெரியல, கஷ்டம் தான் வர்றது. அப்போ நாமளே ஒரு முடிவு பண்ணிக்கிறோம். இப்ப இந்த கிராமத்துல இந்த திருச்சபை எதற்கு? சத்தியத்தை அறிவிப்பதற்கு. இந்த கிராமத்துக்கு இதுதான் ஆசீர்வாதம், இதுதான் ஆசீர்வாதத்தை சொல்ல போகிறது. இங்கேதான் ஆசீர்வாதம் புறப்படும். இது நீரூற்று. இந்த நீரூற்று தான் நீங்க பாய போகிறது. இப்ப பாருங்க, அழகா இப்ப வந்தவொடனே ரொம்ப சந்தோஷப்பட்டேன். பச்சை பசையும் இருக்கு, அழகா இருக்கு, தண்ணி இருக்கு. இப்ப எனக்கு என்ன சந்தோஷம்னா, இங்க ஒரு அழகான ஆலயம் இருக்கு, ஆண்டவர் ஆசீர்வாதமா வச்சிருக்கிறாரு, கிராமத்தை ஆசீர்வாதமா வைத்திருக்கிறார் என்ற ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது. நான் ரொம்ப சந்தோஷப்பட்ட உடனே அங்க நின்று ஒரு சுவாசித்த மாதிரி அதை பார்த்து கொண்டு ரசித்துக் கொண்டிருந்தேன். அழகாக இருக்கிறது, கண் கட்டின தூரம் வரைக்கும் பச்சை பசேல் என்று இருக்கிறது எதிரில். அப்போ அதுதான் ஆசீர்வாதத்தினுடைய வெளிப்பாடுகள். அப்போ அதற்கான செயல்பாடுகள் வர வேண்டும். அதற்கான செயல்பாடு இப்ப பாஸ்டர் அவங்க சொன்னாங்க, எவ்வளவோ சொல்றாங்க, அப்ப கூட அப்படியேதான் இருக்கிறாங்க. அப்ப என்னன்னா, அவங்களுக்கு சத்தியம் தெரியலன்னு அர்த்தம். சத்தியம் தெளிவாக போய் சேரவில்லை. சத்தியத்தை அறிகின்ற அறிவுக்குள் நான் வரல, அல்லது நடத்தப்படவில்லை, நான் தெரிந்து கொள்ளவில்லை. நிறைய பேர் என்ன சொல்றாங்க, நிறைய பேர் பெரிய பெரிய விசுவாசிகள் சொல்ற விஷயம் என்ன தெரியுமா? ஆண்டவர் சிலுவையில பாவங்கள் முழுவதையும் கழுவி விட்டார் அப்படின்ற நம்பிக்கை இருக்கிறது. முழுவதும் கழுவி விட்டார். அப்ப முழுவதும் கழுவிட்டார். இன்னைக்கு நடக்க போறது யார் பொறுப்பு எடுக்கிறது? அதையும் கழுவிட்டாரா? நாளைக்கு பிறகு குழந்தைக்கு கழுவிட்டாரா? அப்போ எது அடிப்படை தெரியுமா? எதை கழுவினார், எந்த பாவத்தை கழுவினார் என்ற விசேஷத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எது கழுவப்பட்டது என்றால், நான் பாவத்தில் ஜெனிக்கப்பட்டேனே, அது கழுவப்பட்டது. அப்படியானால் அதற்கு அந்த கழுவுதலுக்கு பிறகு, அதாவது வசனம் என்ன சொல்கிறது? பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிக்க முடியாது என்று சொல்லுகிறது. அப்ப நான் தேவனை தரிசிக்க வேண்டுமானால் என்னோட முதலாவது நான் சுத்திகரிக்கப்பட வேண்டும். நான் அழுக்கோடு நிற்க வர முடியுமா? நான் அழுக்கோடு சுத்தம் இல்லாமல் நான் இங்க வர முடியுமா? முடியவே முடியாது. இப்ப நானே ஒரு ஊழியக்காரன், நான் ஒரு கந்த துணி போட்டு ஒரு அழுக்கா தெருவில் பறந்துட்டு நான் இங்க வந்து பிரசங்கம் பண்ற வரேன் அப்படின்னு நான் கொடுப்பீங்களா? நீங்க விடுவீங்களா? ஐயா கொஞ்சம் போய் குளிச்சுட்டா இருக்காங்க, ஐயா என்னையா இப்படி வந்துக்கிறீங்க, இவ்வளவு அழுக்கா வந்துக்கிறீங்க, எப்படி நியாயம் சொல்லுவீங்களா மாட்டீங்களா? அப்போ பரிசுத்த தேவனை தரிசிக்கும் போது எப்படி தரிசிக்க முடியும்? நான் பரிசுத்தத்தோடு தரிசிக்க வேண்டும். அப்போ ஆண்டவர் எனக்கு அந்த கழுவுதலை கொடுத்திருக்கிறார். அந்த கழுவுதல் எனக்கு கொடுக்கப்பட்டது. அந்த பாவம் கழுவப்பட்டு நான் அந்த பரிசுத்தத்தில் வந்திருக்கிறேன். ஆனால் அனுதின ரட்சிப்புக்குள் நான் நடத்தப்பட வேண்டும். எது வேணும் எனக்கு எது வேணும்? இல்ல, அனுதின ரட்சிப்பு வேண்டும். நான் நேற்று வரைக்கும் நான் பரிசுத்தமா இருந்தேன். நான் என்ன வந்தேன்? நேற்று பரிசுத்தமா, இன்னைக்கு பரிசுத்தமா இல்லைன்னாக்கா என்ன நடக்கும்? ஏற்றுக்கொள்வாரா? இல்ல. இங்க இன்னொரு விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும். இன்னொரு விசேஷம் என்ன தெரியுமா? ஒருத்தன் ரொம்ப பரிசுத்தமா நேற்று வரைக்கும் பரிசுத்தமா வாழலாம் வச்சுங்க. நேற்று வரைக்கும் பரிசுத்தமா வாழ்ந்திருக்கிறார். இன்னைக்கு பாவம் பண்ணிட்டாருன்னா அவர் பரவாயில்ல போக மாட்டார். நான் ஆண்டவர் எந்த கணக்குல எடுத்துக்க மாட்டார் தெரியுங்களா? நேற்று செஞ்ச பரிசுத்தமான வாழ்க்கையை கணக்குல எடுத்துக்கொள்ள மாட்டார். சரி, இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், நேற்று வரைக்கும் ஒருத்தன் பாவமா இருந்தான். நேற்று வரைக்கும் எப்படி இருந்தான்? பாவியாக இருந்தான். அவன் இன்னைக்கு பரிசுத்தம் ஆயிட்டான். இந்த ரெண்டு பேர்ல யார் போவாங்கன்னு நினைக்கிறீங்க? இன்னைக்கு பரிசுத்தமா. அவன் நேற்று பாவமா இருந்தான். நேற்று பாவி, கொடூர பாவி, அவன் மிகப்பெரிய பயங்கரமான பாவி. ஆனா நேற்று இன்னொருத்தர் பரிசுத்தமா இருந்தான். ஒரு மிகப்பெரிய பரிசுத்தர், பெரிய பரிசுத்தர். நேற்று இவன் மிகப்பெரிய பாவி. ஆனா அந்த பாவி இன்னைக்கு பரிசுத்தம் ஆயிட்டான்னா, இன்னைக்கு ஆண்டவருடைய வருகை என்றால் இவன் தான் எடுத்துக்கொள்ளப்படுவான். அவரு இன்னைக்கு பாவம் செஞ்சு நின்றுட்டு இருந்தார்னா இவன் தள்ளப்படுவான். என்ன பண்ணுவானே? கைவிடப்படுவான். இந்த புரிதல் நமக்கு வேண்டும். பழசு கணக்குல வருமானம் வராது, கணக்குல எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது. அப்போ அனுதின ரட்சிப்பு என்பது ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவை. இது ரொம்ப முக்கியம். இப்ப உங்களை கேட்டாரு, எல்லாரும் ஜெபம் பண்றீங்களா? எல்லாரும் உபவாசம் இருக்கிறீங்களா? எல்லாரும் பைபிள் வாசிக்கிறாங்க கேட்டாங்க. நீங்க எல்லாரும் கை தூக்கி ஆமா நான் ஜெபம் பண்றேன்
உபவாசிக்கிறேன். நல்லது. அது ஒரு பாட்டு தான். அடுத்த பாட்டு என்ன? அடுத்த பாட்டு என்ன அப்படின்னா, அடுத்தவரை நீதிக்குட்படுத்தியது உண்டா என்ற கேள்வி. ஒரு பாட்டு ஓகே, ஒரு பாட்டு ஓகே. இப்ப கண்கள் ரெண்டு, எத்தனை? நமக்கு 2 கண் இருக்கா? 2 கண். கைகள் எத்தனை? 2 கைகள். கால்கள் 2. ஏன் அப்படின்னா, ஒரு பாட்டு ஒரு கண்ணுக்கு நல்லா இருந்து ஒரு கண் கெட்டு இருந்தா எப்படி இருக்கும்? சரி வராது. அப்போ 2ம் வேண்டும். ஒரு பக்கம் நானும் பரிசுத்தம் வாங்கிக்கொள்ள வேண்டும், மறுபக்கம் என்ன பண்ணணும்? பரிசுத்தமாக்க வேண்டும். சமுதாயத்தின் மீது அக்கறை எனக்கு வேண்டும். சமுதாய அக்கறை மிக மிக அவசியம். இப்ப ஆதியாகமம் 18வது அதிகாரம் 19வது வசனம். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன். இப்ப இதுக்கு அர்த்தம் சொல்லுங்க பார்க்கலாம். இது புரியுதா உங்களுக்கு? இந்த வசனம் புரியுதா? இந்த வசனம் புரியுதாமா? புரியல இல்ல? சரி, ஓகே, நான் அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். அதாவது ஆபிரகாம் ஆண்டவரால் அழைக்கப்பட்ட மனுஷன் இல்லையா? ஆபிரகாமுக்கு இன்னொரு பேர் என்ன? விசுவாசிகளின் தகப்பன். விசுவாசிகளுக்கே தகப்பன் இல்லையா? விசுவாசிகளுடைய தகப்பன் என்று பெயர் பெற்ற ஒரு மனுஷன். இப்ப அந்த ஆபிரகாம் என்ன செய்வார்னு ஆண்டவர் நினைக்கிறார் தெரியுமா? அப்ப அவர் என்ன செய்வாராம்? அதாவது தன் வீட்டாருக்கும் தனக்கு பின்வரும் சந்ததியாருக்கும், என்னது? தன் வீட்டாருக்கும் தனக்கு பின்வரும் சந்ததியாருக்கும் நீதியையும் நியாயத்தையும் கை கொண்டு கர்த்தருடைய வழிகளை காத்து நடவுங்கள் என்று சொல்லுவான் இல்லையா? நான் பரிசுத்தமா இருக்கிறேங்க, நீ என்ன பண்ற எனக்கு தெரியாது, அப்படி இல்லை. நடக்க வைக்கணும், நடக்க வைப்பான் அப்படின்னு அவன் ஆபிரகாம் மீது அவருக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. செய்வான், ஏன்னா அப்படிப்பட்ட மனுஷன் ஆபிரகாம். அதனாலதான் அவருடைய அடிப்படையை பார்த்தீங்கன்னா, ஆண்டவருடைய அழைப்பு எப்போ வந்தது அப்படின்னா 75 வயசுல அவர் சொல்றாரு, நீ புறப்பட்டு போ என்று சொல்லுகிறார். அவர் புறப்பட்டு போகின்ற பொழுது அவனுக்கு வயசு ஆதியாகமம் 12:3 வாசிங்க. நாலு வாசிங்க. நல்ல கவனிங்க. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். லோத்தும் அவனோடு கூட போனான். ஆபிரகாம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது 75 வயதுடையவனாக இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமை ஆண்டவர், நீ புறப்பட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போப்பா அப்படின்னு சொல்றார். முதல் வசனத்தை வாசிங்க. நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொன்னார். அந்த இடத்துல இந்த தேசம் என்று சொல்லப்படவில்லை, நான் உனக்கு காண்பிக்க தேசத்துக்கு நீ போகணும்னு சொல்றார். அப்ப ஆபிரகாம் அவர் என்ன சொன்னாரோ, எதை ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொன்னாரோ அதை செய்ய அவன் அப்படியே கீழ்ப்படிந்து புறப்பட்டு போனான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது ஆபிரகாமுக்கு வயது எவ்வளவு? 75. இப்ப நீங்க சொல்லுங்க, ஆபிரகாம திடீர்னு 75வது வயசுல சந்திச்சு நீ புறப்பட்டு போன்னு சொல்லியிருப்பாரா? இந்த சபை
இன்னைக்கு இவ்வளவு அழகா கட்டப்பட்டிருக்கிறது இல்லையா? இது இன்னைக்கு கட்டப்பட்டதா? எப்போ எப்போ? 75 வருஷத்துக்கு முன்னாடி. 75 வருஷத்துக்கு முன்னாடி. அப்படியா? சரி, நீ அவ்வளவு தூரத்துக்கு போக வேண்டாம். இல்ல, நான் என்ன கேட்க வரேன்னா, அது அவருடைய தீர்மானம், அது ஓகே. உங்களுக்கு உங்க கையில கொடுத்து பிரயாசம் எப்ப ஆரம்பிச்சது? இப்ப உங்க கணவர் எப்ப ஆரம்பிச்சாரு புண்ணியத்தை? எப்ப ஆரம்பிச்சாரு? உங்க அப்பா எப்ப ஆரம்பிச்சாரு? 1995 ரைட்டா? அப்ப இன்னைக்கு 2021 ஒரு அழகான ஆலயத்தை பாக்குறோம். கரெக்டா? இவ்வளவு பெரிய அழகான ஆலயம் என்னைக்கு பாக்குறோம்? 21 95 அப்படின்னா 25 வருஷம் குறைஞ்சபட்சம் 25 வருஷத்துக்கு முன்னாடி முதல் விதை இங்கு விதைக்கப்பட்டிருக்கிறது, அல்லது பிரயாசங்கள் எடுக்கப்பட்டது. கரெக்டா? அதுவா அதுக்கு முன்னாடி? அப்போ அதான் 25 வருஷம். இப்ப அதுதான் ஆபிரகாமை புறப்பட்டு போன்னு சொல்லும் போது குறைஞ்சபட்சம் 25 வருஷத்துக்கு முன்னாடி ஆபிரகாமை சந்திச்சிருப்பார். அப்போ ஆபிரகாமுக்கு என்ன வயசு இருந்திருக்கும்? வெரி குட். அதான் அப்படிதான் ஃபாலோ பண்ணி வரணும், அப்படிதான் வரணும் இல்லையா? 75 வயசுல தான் அவர் புறப்பட்டு போனாரு. 25 வருஷம் கழிச்சுக்க, அப்ப எத்தனை வருஷம்? 50 வயசுல ஆபிரகாம சந்திச்சிருப்பார். ஆபிரகாம் அப்போ 25 வருஷம் ஆச்சு அவன் புறப்படுறதுக்கு. சரி, ஆசீர்வாதம் எப்போ வந்துச்சு? ஆசீர்வாதம் எப்போ வந்துச்சு? குழந்தை எப்போ வந்துச்சு? 100. அப்ப எத்தனை வருஷம்? 50 வருஷம். மொத்தம் 50 வருஷம். கரெக்டான ஆசீர்வாதம். இப்ப சர்ச்சு இன்னைக்கு இந்த நிலைக்கு இருக்குது அப்படின்னா நீங்க உங்களுக்கு 25 வருஷத்துல வந்துச்சு. ஆனா ஆபிரகாமுக்கு எவ்வளவு ஆச்சு? 50 வருஷம். அப்ப 50 வருஷ ஈடுபாடு கர்த்தரோடு இருக்கிறது. அப்போ கர்த்தருக்கும் ஆபிரகாமுக்குமான உறவு எப்படிப்பட்ட உறவு? 50 வருஷ பந்தம். அப்ப 50 வருஷ பந்தத்தை வச்சுதான் சொல்றாரு, அவன் என்ன சொல்லுவான்? தன்னுடைய ஜனத்துக்கும் தனக்கு பின்வரும் சந்ததிக்கும் நான் என்ன ஆபிரகாமுக்கு சொன்னேனோ, அல்லது ஆபிரகாம் எப்படி என்னோடு உறவில் இருந்தானோ அதே உறவில இருக்க வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் சந்ததிகளுக்கும் சொல்லுவான். கரெக்டா? அதுதான். அப்போ ஆண்டவர் அந்த நம்பிக்கை வச்சிருக்கிறாரு. ஆபிரகாம் என்ன நம்பிக்கை வச்சிருக்கிறார் தெரியுமா? ஆபிரகாமுடைய நம்பிக்கை என்ன தெரியுமா? அதனாலதான் விசுவாசிகளின் தகப்பன். எப்படி விசுவாசிகளின் தகப்பன்? குழந்தையே இல்லாத போது வெளியே நிக்க வச்சு வானத்தை பாரு இல்லையா, இந்த நட்சத்திரம் என்ன முடியுமா உன்னால? என்ன முடியாது ஆண்டவரே, அது போல உன்னுடைய சந்ததி இருக்கும். அப்போ அவன் என்ன கேட்கணும்? என்ன ஆண்டவரே, ஒரு குழந்தை கூட இல்லை எனக்கு, நீங்க என்னென்னமோ மேல காட்டி இவ்வளவு நட்சத்திரம் அவ்வளவு உங்களுடைய சந்ததின்னு சொல்றீங்க, மணலை பார்க்க சொல்றீங்க, அந்த மணலை என்ன முடியுமான்னு கேட்கறீங்க, அது போல உங்களுடைய சந்ததி இருக்கும்னு சொல்றீங்களே, எப்படி அப்படின்னு கேட்கல. அப்படியா, இப்படிதான் என்னுடைய சந்ததி இருக்குமா அப்படின்னு அவன் விசுவாசித்து, ஆகவே இந்த 50 ஆண்டு கால அந்த உறவை காத்து நடந்தபடியினாலே 100வது வயசுல ஆபிரகாமுக்கு குழந்தையை கொடுத்தான். அந்த குழந்தை மூலமாக இப்ப நீங்க வாசிச்சீங்க, அந்த 3வது வசனத்தை வாசிங்க. 12:3. எப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் பாருங்க. உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன். பாத்தீங்களா? பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள், அதை மறந்துடாதீங்க, உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். அதனாலதான் சொன்னேன், இந்த சபை மூலமாக இந்த கிராமம் ஆசீர்வதிக்கப்படும். இந்த சபை மூலமாக தான் ஆசீர்வாதம். இந்த சபைதான் அதற்கு, இங்கேதான் நீர் ஊற்று, இந்த ஊற்று தான் ஆசீர்வாதமாக இருக்கும். அதுல ஒரு மாற்று கருத்தும் கிடையாது, ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஆசீர்வாதம் இங்கிருந்து தான் புறப்படும். அப்போ நாம் தான் ஆசீர்வாதம். அப்ப
அப்படியானால் என்னுடைய செயல்பாடு எப்படி இருக்க வேண்டும்? இதான் ரொம்ப முக்கியம். என்னுடைய செயல்பாடு. இப்ப ரெண்டையும் நல்லா பாருங்க. ஆபிரகாம் ரெண்டு சைடும் பேலன்ஸ்டு. ஆண்டவர் ஆபிரகாம் மீது நம்பிக்கை வைத்திருந்தார், ஆபிரகாம் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்திருந்தார். ரெண்டுமே இணைந்து ஒரே நேர்கோட்டில் பயணமாச்சு, ஒரே நேர்கோட்டில். அந்த வசனத்துல அழகான வார்த்தை சொல்லுவான். சொன்னான் இருக்காது. சொல்லுவான் என்ன? பாஸ்ட் டென்ஸ், அதாவது ஃபியூச்சர் டென்ஸ். பின்னாடி நடக்க போறதே ஆண்டவர் சொல்லுகிறார். அவர் அப்படித்தான் வாழ்வான். அதனாலதான் ஆபிரகாம் தன்னுடைய மகனுக்கு பெண் எடுக்கும் போது எப்படி எடுத்தார்னு இருக்கும். தன்னுடைய மகனுக்கு எப்படி பெண் எடுத்தார் அப்படின்னு இருக்கும். அவன் என்ன பண்ணுவான்? தன்னுடைய வேலைக்காரனை அழைத்து, என் இனத்தார் ஒரு ஊர்ல இருக்கிறான், அட்ரஸ் கொடுத்தானா? அட்ரஸ் கொடுத்தானா? இந்த வீட்டுக்கு போன்னு சொன்னானா? இல்ல. அவர் ஆண்டவர் தன்னுடைய தூதரை உனக்கு முன்பாக அனுப்பி, என்னுடைய இனத்தார் ஒரு இடத்துல இருக்கிறாங்க அந்த இடத்துல. ஆனால் அன்றைக்கு அவர்கள் யாரு? நாடோடிகள். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் பயணித்துக் கொண்டே இருப்பார்கள். இங்க இருப்பாங்கன்னு தெரியாது. யாரோ நாடோடி வரும்போது தகவல் வரும், பிள்ளை பிறந்துச்சு, அவங்க வாழ்ந்துருக்காங்க, இப்படி இருக்கிறாங்க, தகவல் தான் வரும். எங்க இருக்கிறாங்க என்ன ஏதும் தெரியாது. அட்ரஸ் கிடையாது, போன் கிடையாது, இமெயில் கிடையாது, SMS கிடையாது, எதுவுமே கிடையாது. அந்த வேலைக்காரனுக்கு சொல்லி, நீ போய் அங்க போ, தேவ தூதர் உனக்கு முன்பாக வந்து ஆண்டவர் வழியை வாய்க்க பண்ணுவார். அந்த வேலைக்கார அப்படியே செய்யறான். புரியுதா? எப்படி செய்யறான்? அவனுடைய சாட்சி எப்படி என்றால், அவன் ஒரு துறவண்டை போய் நிக்கிறான். இப்ப அவரு ஆபிரகாம் செய்வான் நியாயம். ஆபிரகாமுக்கு ஆண்டவருக்கு ஒரு உறவு இருக்கு. வேலைக்காரனுக்கு இருக்குமா? இல்ல. அந்த வேலைக்காரன் என்ன பண்றான்? ஒரு துறவண்டை போய் உட்கார்ந்துக்கிறான். உட்கார்ந்துக்கிட்டு இப்ப ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றான். ஆண்டவரே, இப்போ எனக்கு ஒரு வெளிப்பாடு நீங்க கொடுக்கணும். இதெல்லாம் எவ்வளவு பெரிய விசேஷம் தெரியுமா? இந்த விசேஷங்களை நம்ம செய்யறோமா? நாம் டிரான்ஸ்பர் பண்ணிருக்கிறோமா? அதான் முக்கியம். ஒரு வேலைக்காரனுக்கு ஆபிரகாம் டிரான்ஸ்பர் பண்ணிருக்கிறார். இல்லத்தை இவருடைய விசுவாசத்தை டிரான்ஸ்பர் பண்ணிருக்கிறாரு. ஆபிரகாம் என்ன செய்வாரோ அதையே அந்த வேலைக்காரன் செய்கிறான். என்ன செய்யறான்? துறவண்டில போய் உட்கார்ந்துக்கிறான். ஆண்டவரே, இந்த நேரத்தில் நிறைய பெண்கள் வந்து இங்க என்ன பண்ணுவாங்க? தண்ணி கொள்ள வருவாங்க. இப்ப நீர் எந்த பெண்ணை நியமிக்கிறேன்னு நான் ஒரு முடிவு பண்ணிக்கிறேன். அதுக்கு ஒரு அடையாளம் வச்சுக்கிறேன். என்னன்னா, நான் வந்து எந்த பெண் தண்ணி மொண்டு மேல ஏறி வருதோ அப்ப நான் போய் எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுமான்னு கேட்பேன். எந்த பெண் குடியும் உம்முடைய ஒட்டகத்துக்கும் வார்ப்பேன் என்று சொல்லுகிறதோ அந்த பெண்ணை தான் நீங்க ஈசாக்குக்கு நியமித்திருக்கிறீர்கள் என்று நான் முடிவு பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொல்லிட்டு இப்ப நின்னுக்கிறார். அங்க ஒரு பெண்கள் கூட்டம் வராங்க. பெண்கள் போய் தண்ணி குடிச்சுட்டு மேல வராங்க. இவர் போய் நின்று, அம்மா கொஞ்சம் தண்ணி குடுமா குடிக்க. அந்த அம்மா சொல்றாங்க, குடியும் உங்க ஒட்டகத்துக்கு நான் வார்ப்பேன். இவர் என்ன கேட்டாரோ அதையே சொல்லுகிறது. புரியுதா? அதையே சொல்லுகிறது. அப்போ என்ன அழகான ஒரு காரியம் பாருங்க. என்ன அழகான. அப்போ இதுதான் முக்கியம். இது இருக்கான்னு பார்த்துக்குங்க. இது இருக்கான்னு பார்க்கணும். இன்னைக்கு நாம் அதையெல்லாம் கவனிக்காம நானும் ஓடிக்கிட்டு இருக்கிறேன். அது பத்தாது. தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். நிச்சயமா பத்தாது. அப்போ நாம் சில வழிமுறைகளை கடைபிடிக்கணும், செயல்படுத்தணும். அதை செயல்படுத்தி அதன் மூலமாக நாம் வழி நடத்தி. ஏன்னா என்னைக்கு என்ன, இப்ப நீங்க ஒரு ஜெபம் பண்ணீங்க. இப்ப பிரதர் பாஸ்டர் சொன்னாரு, கொரோனா போயிடுச்சா? போல போன மாதிரி போயிட்டு வரும்போது தெரியுமா? யாருக்கும் தெரியல, யாருக்கும் பயம் இல்லை. இப்ப எப்படி வருது தெரியுமா? அது 11 முறை உருவாகின கொரோனா வரப்போகுது. இவங்க கண்டுபிடிச்ச மருந்தே 1 வருஷம் 1.5 வருஷம் கழிச்சு கண்டுபிடிச்சாங்க. ஆனா அந்த மருந்துக்கும் இந்த கொரோனாவுக்கும் சம்பந்தம் கிடையாது. அது தெரியுமா உங்களுக்கு? இங்க சிஸ்டர் இருக்கிறாங்க, நர்ஸ், அவங்களுக்கு தெரியும். இந்த கண்டுபிடிச்சிருக்கிற இப்போ கோவேக்சின், கோஷீல்டு இருக்குன்னு சொல்றாங்களே, கோவிஷீல்டுன்னு சொல்றாங்களே, அந்த மருந்துக்கும் இப்ப வந்திருக்கிற கொரோனாவுக்கும் சம்பந்தம் கிடையாது. தெரியுமா? அதுவும் தெரியுமா? கிடையாது. முதலே கிடையாது. சாதாரணமான கொரோனாவுக்கு அது சம்பந்தம் கிடையாது. ஏன்னா அந்த மொத்தம் 3 கம்பெனி அதை உருவாக்கிட்டு இருக்கிறாங்க இல்லையா? அந்த ஃபைசர், அப்ப
அப்புறம் மொடோனா, அப்புறம் ஆஸ்ட்ராஜெனிகா அப்படின்னு ஒரு கம்பெனி அவங்க செய்யறாங்க. அதுல சீரம் என்ற கம்பெனி இந்தியாவில் செய்யறாங்க. எதுல இருந்து செய்யறாங்க? ஆஸ்ட்ராஜெனிகா கிட்ட இருந்து வாங்கி அந்த இதோ என்ன சொல்றது லோகோ வாங்கி செய்யறாங்க. இப்ப ஆஸ்ட்ராஜெனிகா மிக குறைவான, மற்றது ரொம்ப காஸ்ட்லி, அது ரொம்ப வீரியம் மிக்கது. ஆனா ஆஸ்ட்ராஜெனிகா வீரியம் குறைவானது. இது எத்தனை பர்சன்ட் பாசிபிள் அப்படின்னு அவங்களே சொல்றாங்கன்னாக்கா 90% பாசிபிலிட்டிஸ். 10% 100% கிடையாது. ஒரு இன்ஜெக்ஷன் போட்டா 100% குணமாயிடும் சொல்ல முடியாது. ஆனா அதுக்கேற்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு இல்லையா? ஒவ்வாமை வந்தது, நிறைய பிரச்சனைகள். இது பழைய கொரோனாவுக்கு 2020 வந்த கொரோனாவுக்கு அதான் நிலைமை. 2021 வரப்போற கொரோனாவுக்கு இது எப்படி இருக்கும் நீங்களே பார்த்துக்கங்க. அப்ப நாம் ஜாக்கிரதைப்பட வேண்டும் என்பதை எச்சரிக்கிறார் ஆண்டவர், எச்சரித்துக் கொண்டிருக்கிறார். இப்ப நமக்கும் ஆண்டவர் நிச்சயமா ஆசீர்வதிப்பார், அதுல சந்தேகமே வேண்டாம், சந்தேகமே வேண்டாம். ஆனால் செயல்பாடு மிக மிக அவசியம். ஆபிரகாம் அவ்வளவு பெரிய மனிதனாக மாறுவதற்கு எதற்காரணம் என்று சொன்னால், ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பன். அந்த விசுவாசிகளின் தகப்பனுடைய செயல்பாடு எப்படி இருந்தது, ஒவ்வொரு நடவடிக்கை எப்படி இருந்தது. அதற்கு பிறகு அவர் எவ்வளவு சொன்னாரு, அப்புறம் அவர் இருக்கிற வரைக்கும் அதை மெயின்டைன் பண்ணாங்க, அதுக்கப்புறம் மிஸ் பண்ணிட்டாங்க, அது வேற விஷயம். ஆனால் அதனாலதான் இந்த கன்ஃபியூஷனே. இப்ப என்ன பண்ணிக்கணும், ஆபிரகாம் அவருடைய மகன் ஈசாக்கு, அவருடைய மகன் ஏசா யாக்கோபு, அவருக்கு பின் வந்த அத்தனை சந்ததிகளும் என்ன பண்ணிக்கணும், அந்த நீதி நியாயங்களை கடைபிடித்து 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 வந்திருந்தா நிலைமை வேற. ஆனா என்ன பண்ணிட்டாங்க, அவ்வளவுதான், எனக்கு பிஸி, நான் பிஸிங்க, நான் ராஜாவாயிட்டேன். தாவீதுக்கும் சாலமோனுக்குமே இந்த விஷயம் டிரான்ஸ்பர் ஆகல இல்லையா? ஆண்டவர் சாலமோனோடு பேசினார், பேசி நேரடியான பேச்சு ஆண்டவர் ஆசீர்வதித்தார். ஆனால் பின்னால என்ன நடந்துச்சு, விட்டுட்டாரு. ஏன் விட்டுட்டாரு அப்படின்னு பார்த்தா அதுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்கணும். இங்க அழகான ஒரு விசேஷத்தை ஆண்டவர் ஒரு ராஜா எப்படி இருக்கணும்னு சொல்லி இருக்கிறார். அப்ப சொல்லி இருக்கிறத அவங்க கடைபிடிச்சிருந்தாங்கன்னா அவன் நிச்சயமா நன்றாக வாழ்ந்திருப்பாரு. ஆனா அவர் என்ன பண்ணிட்டாரு, அதற்கு அவர்கள் கட்டுப்பட்டு நடக்காம போனதனுடைய விளைவு அவங்க விட்டுட்டாங்க. லேவியராகமம் உபாகமம் 17வது அதிகாரம் 15 வாசிங்க. உன் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொள்பவனிலே ராஜாவாக வைக்கப்பட்டாய். சகோதரருக்குள் இருக்கிற ஒருவனையே உன்மேல் ராஜாவாக ஏற்படுத்த கடவாய். சகோதரன் அல்லாத அந்நியனை ராஜாவாக ஏற்படுத்தக் கூடாது. அவன் அநேக குதிரைகளை சம்பாதியாமலும் அநேக குதிரைகளை சம்பாதிப்பதற்கு ஜனங்களை திரும்ப போக பண்ணாமலும் கடவன். ஒரு நிமிஷம், இங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். எகிப்திலே ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணார். யாரு? சாலமோன். கரெக்டா? இங்க வசனம் என்ன சொல்றாரு? போக கூடாது. கரெக்டா? ஆபிரகாமுக்கு சொல்றாரு, நீ அந்த வேலைக்காரன் சொல்றாரு, என் மகனை எங்க கூட்டு போக கூடாது, நீ என் மகனை எங்க கூட்டு போக கூடாது, என் இனத்தாரத்தை நீ கூட்டு போக கூடாது. நீ போய் என் இனத்துல போய் பெண்ணை மட்டும் எடுத்துட்டு வந்துரு. என் பையன் என்ன பண்ணக்கூடாது, நீ கூட்டு போக கூடாது இல்லையா?
சரி, அதெல்லாம் போனா இன்னும் நிறைய போயிடும், அதுக்குள்ள போயிடும். அப்போ அந்த இடத்துக்கு நீ கூட்டு போக கூடாது. வேணா அதை பாக்குறீங்களா? அதை பார்க்கலாம். ஒரு எனக்கு கரெக்டா புரிஞ்சுக்கணும் இல்லையா? ஆதியாகமம் 24:7 வசங்க. அனுப்புவான் அப்படின்னு சொல்றாரு. இல்ல நீங்க வாசிங்க, 2வது வசனம் வாசிங்க. பெண் கொள்ளாமல் போதுமா? இப்போ என்ன சொல்றாரு? என் பையனை எங்க கூட்டு போக கூடாது? அந்த தேசத்துக்கு கூட்டு போக கூடாது. ஆனா பெண்ணை மட்டும் அங்க கூட்டு வந்துடணும். ஓகேவா? இப்ப இங்க என்ன சொல்றாரு? உன் ராஜா எப்படி பண்ணணும்? நீ குதிரையை சம்பாதிக்கிறதுக்கு எங்க கூட்டு போக கூடாது? எகிப்துக்கு போக கூடாது. ஏன்? அது அடிமையான வீடு. அந்த அடிமையான வீட்டுல இருந்து தான் இப்ப என்ன பண்ணாரு? இஸ்ரவேல் மக்களை எகிப்துல இருந்து எங்க கூட்டு வந்தாரு? பாலும் ஓடுறதான இந்த தேசத்துக்கு கொண்டு வந்து வைத்திருக்கிறார். இப்ப நீ மறுபடியும் எங்க போக கூடாது? அந்த இடத்துக்கு போக கூடாது. இப்ப நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நாம் மறுபடியும் பழைய இடத்துக்கு போய் கொண்டிருக்கிறோம், பழைய வாழ்க்கைக்கு போய் கொண்டிருக்கிறோம். ஆனா நம்ம சத்தியத்துக்குள்ள வந்துட்டோம், சத்தியத்தை அறிந்தவர்களாய் மாறி இருக்கிறோம். சத்தியத்துல இன்னும் மென்மேலும் போய்விட்டு வளர்ந்து கொண்டே போக வேண்டுமே தவிர பின்மாற்றம் அடையக்கூடாது. சரி, இப்ப கடைசி அந்த இந்த வசனத்தை மட்டும் வாசிங்க. கடைசி வசனத்தை வாசிங்க. அதுலயே உபாகமம் 20வது வசனம் 17-20 பிரதியை எழுதி வாங்கிக் கொண்டு தன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அதை வாசிக்க கடவன். புரியுதுங்களா? இப்ப என்ன சொல்றாருன்னா, அதாவது பிரதி, நான் இப்ப புரியுது, அந்த வசனம் புரிஞ்சுட்டா? அதாவது ஒரு பைபிள போய் வாங்கி லேவியர்கிட்ட இருக்கும், அதாவது ஊழியக்காரர் வச்சிருப்பாரு பைபிள இல்லையா? அன்னைக்கு அப்படித்தானே இருந்துச்சு. இன்னைக்கு நிறைய பிரதிகள் வச்சிருக்கிறாங்க. ஆனா அன்னைக்கு வேதத்தை யார் வச்சிட்டு இருந்தாங்க? லேவியர்கிட்ட தான் இருக்கும். அப்போ ஒரு ராஜா என்ன பண்ணணுமா? லேவியர்கிட்ட போய் இந்த வேதாகமத்தை, அந்த தோரா என்று சொல்லப்படுகிற அந்த வேதாகமத்தை ஒரு பிரதி வாங்கி தனக்கு வைத்துக் கொண்டு அதை வாசித்து அதன்படி என்ன பண்ணணும்? தன்னுடைய ஆட்சியை அவன் செய்ய வேண்டும். ஒரு வழிமுறைகளை கொடுத்திருக்கிறார். அப்ப நாம் அந்த வழிமுறைகளை கட்டுப்படலை அப்படின்னாக்கா என்ன நடக்கும்? சாலமோன் விழுந்தது போல நாம் என்ன பண்ணுவோம்? விழுந்து போவோம்.
இதை நாம் என்ன பண்ணக்கூடாது, மறந்துவிடக் கூடாது. மிக மிக முக்கியம், மிக மிக விசேஷம். ஆகவே அதற்கு ஏற்ப நாம் நம்முடைய பிள்ளைகளை நாம் அந்த முறைமையிலே வளர்ப்பதற்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும், ஒப்பு கொடுக்க வேண்டும். எனக்கு அருமையான தேவ ஜனமே, இது லெந்து காலம். லெந்து காலம் என்பது அழகாக அவர் சொன்னார், வசந்த காலம், துளிர் விடுகிற, அதாவது பழையவை ஒழிந்து புதியவைகள் ஆரம்பிக்கிற. ஒரு மரத்துல அப்படிதான் நடக்குது இல்லையா? மரம் இலை காய் எல்லாம் இலையெல்லாம் கொட்டி புதுதான் துளிர் விடும் இல்லையா? அது போன்ற ஒரு வசந்தத்தை கொண்டு வருகிற புதிய ஒவ்வொரு வருடமும் இது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ ஒரு வருடமும் நாம் புதிய புதிய காரியங்களை கற்றுக்கொண்டு 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 அந்த வழியில மென்மேலும் நாம் வளர்ந்து கொண்டு போக வேண்டும். இது மிக மிக அவசியம். இதான் ஒழுங்கு, இதான் முறைமை. அப்ப இதை விட்டு விட்டு நாம பார்த்துக்கலாம், பரவாயில்ல, வேற வழி இல்லை, என்ன பண்ண முடியாது, குடும்ப சூழல் அப்படி இருக்கிறது, வழி இல்லை, அல்லது வேலைக்கு போயிட்டாங்க, வீட்டுல யாரும் இல்லை, சமைக்கணும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு சாக்கு போக்கு நாம் சொல்லிக்கொண்டு நாம் நம்முடைய வாழ்க்கையை நடத்துவோமானால் நிலைமை மிக பரிதாபகரமாக இருக்கும் இல்லைங்களா? ஒரு சாலமோனை நினைத்து பாருங்கள். தேவனோடு உறவு, எப்படிப்பட்ட உறவு? ஆண்டவர் நேரடியாக பேசுகிறார், உனக்கு என்ன ஆசீர்வாதம் வேணும் கேளு. ஆனால் சாலமோன் கேட்கிறாரு, ராஜா, ஆண்டவரே, எனக்கு இந்த ராஜ்யத்தை ஆளுகிற ஞானத்தை கொடு அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அப்பா, நீ செல்வத்தை கேட்கல, ஆயுசை கேட்கல, அல்லது உனக்கு எதிரிகளை எனக்கு வீழ்த்தணும்னு சொல்லி நீ என்ன பண்ணல, அதை கேட்கல, நீ ஞானத்தை கேட்டபடியினாலே நீ கேளாததையும் கொடுப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சாலமோனை ஆசீர்வதித்தார். சாலமோன் என்றால் சமாதானம் என்று பெயர். சாலமோன்னா சமாதானம். அப்போ சாலமோனுடைய காலத்துல சமாதானம் இருந்தது, சுபிட்சம் இருந்தது. எல்லாம் இருக்கும் பொழுதுதான் சாலமோன் விழுந்து போனான். ஜாக்கிரதை, எல்லாம் இருக்கும் பொழுதுதான் விழுவாங்க. ஆனால் தாவீது காலத்துல சமாதானம் இல்லை, ரத்தம் இருந்தது, போராட்டம் இருந்தது, எதிரிகள் இருந்தார்கள், எப்பொழுதும் போராட்டம் போராட்டம். ஆனால் அந்த போராட்ட காலத்துல அவன் ஆண்டவரை விசுவாசித்தான். நாம இதை ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். அவன் எப்படி விசுவாசித்தான்? ஆண்டவருக்குள் இருந்தான். அவன் ஒரு தவறை தவிர வேற எந்த தவறும் செய்யலன்னு வேதமே சாட்சி பகர்கிறது. அப்படியானால் நம்முடைய வாழ்வு எப்படி இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய பிள்ளைகளை அதற்கு ஏற்ப நடத்த வேண்டும். காலம் சமீபமாக இருக்கிறது, ஆண்டவருடைய வருகை சமீபமாக இருக்கிறது. மாத்திரமல்ல, ரட்சிப்புக்கான பிரயாசங்களை நாம் எடுக்க வேண்டும். வெறுமனே கிருபையை நினைத்து கொண்டு ஆண்டவர் காப்பாற்றுவார், ஆண்டவர் காப்பாற்றுவார். கண்டிப்பா ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? கண்டிப்பா காப்பாற்றுவாரு. அப்ப என்ன பண்ணுவார்னா, என்னுடைய பிரயாசம் என்ன? இப்ப ஒண்ணு இல்லைங்க, இன்னைக்கு ஊழியர் என்கிட்ட என்ன சொன்னாரு, இன்னைக்கு வந்துருங்கய்யா அப்படின்னு சொன்னாரு. நான் வரேன்னு சொல்லிட்டு, நான் வரலன்னாக்கா இங்க நின்று பேசுவேனா? நான் வரேன்னு சொல்லிட்டு அங்கேயே உட்காந்துட்டா ஒண்ணும் பண்ண முடியாது. நான் அங்கேயேதான் இருக்க வேண்டியதுதான், நீங்க இங்க வெயிட் பண்ணிருக்க வேண்டியதுதான் இல்லையா? அப்ப நான் என்ன பண்ணேன், இன்னொன்னு சொன்னார், அங்க வந்துருங்க, நம்ம ஒன்னா வந்துடலாம்னு சொன்னாரு. நான் வந்துட்டேன், நான் வந்துட்டு அங்கிருந்தானே வந்தேன். அப்போ அந்த பிரயாசம் இருக்கணும். அது யார் செய்வா? கர்த்தர் கூட இருக்கிறார், என்னை நடத்தி கொண்டு இருக்கிறார். கர்த்தரை அவரே எல்லாத்தையும் தூக்கி விட்டுருவாரா? எனக்குள்ள இருக்கிற பிரயாசம் என்ன? நான் வரல அப்படின்னா என்னாச்சு? அவ்வளவுதான். அப்போ இதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஜாக்கிரதைப்படுங்க, ஒப்பு கொடுங்க. மாத்திரமல்ல, இன்னும் நிறைய விசேஷங்கள் இருக்கிறது. நாம் வசனங்களை தவறாக வேற புரிந்து கொண்டிருக்கிறோம், தவறான புரிதல் இருக்கிறது. அப்ப அந்த தவறான புரிதலை எல்லாம் நாம் நீக்கி சரியான பதத்தை நாம் அறிந்து செயல்பட வேண்டும். அதற்காகத்தான் இந்த வாய்ப்புகள் எல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே தலைகளை தாழ்த்துங்க, கண்களை மூடுங்க, ஒரு நிமிஷம் எல்லாரும் எழுப்பி நிற்கலாம், ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஆண்டவர் கொடுத்த இந்த சந்தர்ப்பத்தை, இந்த வாய்ப்பை நாம் சரியாக பயன்படுத்திக் கொள்வதற்கு நாம் முனைப்பு காட்டுவோம். வரும் காலங்களிலே நம்முடைய பிரயாசங்கள் என்னவாக இருக்க போகிறது என்பதை நீங்க ஆண்டவரிடத்துல சொல்ல. உனக்கு கஷ்டம், நிச்சயமாக நம்மால் முடியாது, எதுவுமே நம்மால் முடியாது. நம்ம பையன் நம்ம பேச்சு கேட்பாங்களா? நம்ம பையனே கேட்க மாட்டான். நம்ம பிள்ளை கேட்பாங்களா? கேட்கவே மாட்டாங்க. ஆனால்
ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து விட்டு ஆண்டவர் சொன்னால் செய்வார்கள். கரெக்டா? நான் உங்களுக்கு ஏற்கனவே ஒரு முறை சொல்லியிருக்கிறேன். என்ன சொல்லியிருக்கேன்னா, ஒரே ஒரு செகண்ட், ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் சொல்லிடுறேன். அதாவது என்னுடைய பையன் சின்ன பையனா இருக்கும், ஒரு 6-7 வயசு இருக்கும். டிவியே கெதி. என்ன பண்ணுவான்? டிவி தான் முழுசும். அவ்வளவு பெரிய சாட்சி, அது பயங்கரமான சாட்சி. டிவி தான். அது காரணம் யார் தெரியுமா? நாங்க தான் அதுக்கு வழி காட்டினது. ஏன் அப்படின்னா, நானும் வேலைக்கு போவேன், அப்ப என்னுடைய மனைவி வேலைக்கு போவாங்க. ஒரே ஒரு பையன், பார்த்துக்கிறதுக்கு ஆள் கிடையாது. நாங்க என்ன பண்ணுவோம், மத்தியானம் சாப்பாடு கூட்டிட்டு அவனை தூங்க வச்சிருவோம். தூங்க வச்சுட்டு டிவி, அப்புறம் வந்து டெஸ்க், இது சிடி டெஸ்க் இருக்கு இல்லையா, சிடி டெக்கு, அந்த டெக்கில் டாம் அண்ட் ஜெர்ரி போட்டு ஆன் பண்ணி வச்சுட்டு சுவிட்சை ஆன் பண்ணிட்டு 2 ரிமோட்டையும் பக்கத்தில் வச்சுட்டு நாங்கள் போயிடுவோம். சின்ன 2 வயசு பையனுக்கு நாங்க சொல்றது, 2 வயசு இருக்கும் அவனுக்கு. அப்ப நடந்த விஷயம். அப்ப இவர் தூங்கி வீழ்ச்ச உடனே அந்த ரிமோட்டை பார்ப்பா இல்லையா, அந்த 2ஐயும் ஆன் பண்ணிட்டு பார்த்துட்டு இருப்பாரு. நாங்க 5-6 மணிக்கு வந்து நாங்க பார்த்து அப்பப்போ வந்து தலையை காட்டு போவோம், பார்த்துட்டு போயிட்டு வந்துருவோம். வந்து அப்புறம் நடக்கும். இப்படியே பண்ணி ஒரு நாள் என்ன ஆயிடுச்சுன்னா, டிவியை விட்டு வேற வழியே கிடையாது அவனுக்கு. நான் கூப்பிட்டா என்ன பண்ணுவான் தெரியுமா? அப்படின்னு கூப்பிட்டா சத்தமே வராது, டிவிலேயே கவனம். மறுபடியும் இன்னொரு முறை கூப்பிட்டா சொல்லுங்க டாடி, அவ்வளவுதான். ஆள் வரமாட்டான், முகம் பார்க்க மாட்டான். ஏன்னா டிவியில புருவம் போயிடும். அதையே பார்த்துன்னு சொல்லுங்க டாடி அப்படின்ட்டு போயிடுவார். அவ்வளவுதான், அவர் வரமாட்டான். எங்களுக்கு பயம் வந்துருச்சு. முடிஞ்சதுடா கதை, நானே கெடுத்துட்டேன் என் பையனை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு. இப்ப நான் சொன்னா விட்டுருவானா? டிவி பார்க்காதுன்னு சொன்னா விட்டுருவானா? முடியவே முடியாது, நம்ம மாற்றவே முடியாது. ஆனா ஆண்டவர் எங்களுக்கு ஒரு அழகான ஆலோசனை கொடுத்தார். நான் உடனே ஆண்டவர் பாதத்துல வச்சேன். அதுல இன்னொரு, இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்னன்னா, நியூஸ் பார்க்க கொடுக்க மாட்டாங்க. நியூஸ் எல்லாம் வரும் இல்லையா, அர்ஜென்ட்டா பார்க்கணும்பானா முடியாது அப்படின்னு சொல்றோம். அந்த மாதிரி இருந்த சூழ்நிலையில நான் என்ன பண்ணேன், ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்தேன். நீங்க பார்த்துக்கங்க, என்னால முடியாத ஆண்டவரே, தப்பு பண்ணிட்டோம், இதை நீங்க தான் காப்பாத்தணும். நம்பவே மாட்டீங்க, 1 வாரம் ஆச்சோ 2 வாரம் தெரியாது எனக்கு, ஒரு நாள் குரங்கு ஒயரை கட்சி போட்டுருச்சு. அவ்வளவுதான், 1 வாரம் கேப் ஆயிடுச்சு. அந்த டிவி காரண்ட சொல்லி நீங்க வந்து கொஞ்சம் பாருங்கன்னா அவன் ஒரு வாரம் எடுத்துக்கலாம். வந்து ஒயர் போட்டுட்டு உள்ள வந்து டிவியில கனெக்ட் பண்றதுக்காக கேட்ல வந்து நிக்கிறான். நானும் பையனும் வெளியே நின்னுக்கிறோம் கேட்ல. ஏதோ அங்க ஏதாச்சும் அவன் வெளியே நிக்கிறான். சார் நான் சொன்ன மாதிரி போட்டேன் சார், ரெடியாங்க. இவன் என் பையன் என்கிட்ட சொல்றான், டாடி நமக்கு எதுக்கு டிவி? ஒரே அவ்வளவுதான். நான் என்ன சொல்றேன், எனக்கே ஷாக்கு. டிவி வேணாம், என்ன அவ்வளவு உயிர் எடுத்தான். எப்ப போட சொல்லுங்க, சீக்கிரம் போட சொல்லுங்கன்னு சொல்லி இருந்தவன் 1 வாரம் கேப்ல இவர் என்கிட்ட சொல்றாரு, நமக்கு எதுக்கு டிவின்னாரு. நான் சொன்னேன், ஒரே ஷாக் ஆகி, நீயே சொல்லிருப்பானா, அங்க ஆளே இல்லை, அவ போயிட்டா, அதுக்குள்ள டிவிக்காக போயிட்டா. எங்க வீட்டுல டிவியே கிடையாது. அப்படி வளர்ந்து இன்னைக்கு வளர்ந்திருக்கான். அப்போ ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்தால் கண்டிப்பாக செய்வார். இதை விட பெரிய சாட்சி இது நிறைய இன்னும் டீட்டெயிலா சொன்னா நீங்க புரிஞ்சுக்கணும், நேரம் இன்மையினால நான் ஷார்ட்டா முடிச்சேன். ரொம்ப விசேஷம். அப்ப இந்த காரியங்களை நாம் மனதில் வைத்து நாம் செயல்பட வேண்டும். மாற்றம். இவ்வளவு பெரிய ஆலயத்தை நம்ம கட்டிட்டோம். இவ்வளவு பெரிய ஆலயத்தை கட்டிட்டு நாம இப்படி ஆராதனை செய்தால் ஆண்டவர் நிச்சயமாக வேதனைப்படுவார். இதனை புரிந்து கொள்ள வேண்டும். இது ரொம்ப விசேஷம். நாம எதற்கு ஆலயத்தை கட்டணும்? எல்லாரும் வந்து ஆராதிக்கிறதுக்கு, எல்லாரும் வந்து சத்தியத்தை புரிந்து கொள்வதற்கு, அறிந்து கொள்வதற்கான இந்த வேலையை நாம் அசட்டை செய்வோமானால் மிக மிக பரிதாபம். புரிந்து கொள்ளுங்கள். தலைகளை தாழ்த்துவோம், கண்களை மூடுவோம், ஆண்டவரை நோக்கி பார்க்கிறோம். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாக